வாங்க மக்களே, நம்ம வந்து தஞ்சை பெருவுடையார் கோவில், ராசராச சோழன் கட்டின தஞ்சை பெருவுடையார் கோவில் பற்றி பார்த்துருந்தோம். அதில் வந்து நிறைய பேருக்கு சில டவுட் இருந்து, கரூரார் சித்தரை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க, சிவனை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குற வீடியோ தான் இது. வாங்க. தஞ்சை பெரிய கோவில் வந்து கரூரார் விட்ட சாபந்தான் வந்து இப்படி ஆயிடுச்சு. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உள்ளே வர முடியல. ஏற்கனவே வந்து எம்ஜிஆர் வந்தார், இந்திரா காந்தி வந்தாங்க. அவங்களாம் அதுக்கப்புறம் போன பிறகு வந்து ஆட்சி அமைக்க முடியல. ஒருத்தவங்க இந்திரா காந்தி சுட்டு கொல்லப்பட்டாங்க. எம்ஜிஆர் வந்து உடல்நல குறைவால் இறந்துட்டாருன்றது வந்து நடந்தது. அது காரணம் வந்து கரூரா சித்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு வந்து அங்கே வந்து குணசேகரன்றவர் சொன்னார். அவர் யாருன்னா வந்து கரூரார் சித்தருடைய வம்சாவளி சேர்ந்தவர். அவர் சொன்னதை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, தமிழில் குடமுழுக்கு வந்து நடத்தி இருந்தால் இதெல்லாம் நடந்திருக்காது. அங்கே சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடந்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லாத, அதாவது அறகுறையாக பேசின குற்றச்சாட்டு ஒன்று இருந்தது. அதுக்கு வந்து முடிவெடுற மாதிரி 1997 வந்து கலைஞர், அதாவது கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, குடமுழுக்கு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல சமஸ்கிருதத்தில் பண்ணி அங்கே வந்து தீப்பறவை நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். 2010 வந்து 1000வது வருஷம் தஞ்சை பெருவுடையார் கோவில் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா எடுத்து நடத்துனாங்க. அதெல்லாம் தனிக்கதை. நம்ம பார்க்க வேண்டியது, தமிழில் குடமுழுக்கு நடந்துச்சா இல்லையா? தஞ்சை பெருவுடையார் கோயிலில், தஞ்சை பெருவுடையார் கோயிலில் தமிழில் குடமுழுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 2020 மார்ச் மாதத்தில் நம்ம எல்லாருமே வந்து கொரோனா வைரஸ் வந்துருச்சு, எல்லாம் லாக்டவுன் போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டு நம்மலாம் வந்து படுக்க போட்டாங்க. அந்த டைமில் அது கரெக்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் வந்து தமிழிலே குடமுழுக்கு, சமஸ்கிருதத்திலே குடமுழுக்குன்னு சொல்லிட்டு 2020 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி கிட்ட வந்து குடமுழுக்கு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வந்து ஏடிஎம்கே ஆட்சி வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. குடமுழுக்கு நடத்தும் போது போனாங்களா கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தான். கிட்டத்தட்ட அவங்களாம் போன மாதிரி தெரில. பட் அவங்க தலைமையில் வந்து குடமுழுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு 2020லேயே. அதனால் வந்து சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடந்துச்சு, தமிழ் நடக்கலை, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. 2020லேயே வச்சாச்சு. இப்போ வந்து யார் போனாலும், எந்த தலைவர் போனாலும் யாருக்கும் ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே பிரச்சனையே ஆகாதுன்றது தான் இப்போத்தி நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இவன் மோடி போயிட்டார், ஐயோ மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் வந்து அவருக்கு எதனா வந்துடும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யாருக்கும் இதுக்கப்புறம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. தமிழ்லேயும் சமஸ்கிருதத்துலையும் குடமுழுக்கு நடத்திட்டேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, பக்தியோடு வந்து போனால் ஒன்றும் ஆகாது. அதே நேரத்தில் வந்து பயங்கரமாக கொள்ளாடிக்கிறவன், கெட்ட எண்ணங்களோடு உள்ளே போகிறவனுக்கு தான் எதனா ஆகுன்ற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் வந்து தமிழிலே குடமுழுக்குன்றது நடந்து முடிஞ்சிருச்சு பெருவுடையார் கோயிலில். பெருவுடையார் அப்படின்றது வந்து தமிழில் இருக்க பேர். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரகதீஸ்வரர் கோயில். பிரகதீஸ்வரர், இந்த பிரகதீஸ்வரன் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த ஹன்னு வரும்போது அது இந்த சமஸ்கிருதம் வந்து வேர்டு வந்து உள்ளே வந்து வந்திருக்கு. இதை வந்து பிற்பாடு வந்து சமஸ்கிருத வேர்டை வந்து வச்சு அவங்க வந்து இவருக்கு வந்து பிரகதீஸ்வரன் தான் நீங்கள் வந்து இவரை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய பேர் பிரகதீஸ்வரன்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாருமே வந்து பிரகதீஸ்வரர்னு சொல்ல, வெளிலேருந்து வரவங்க மட்டும்தான் இதை சொல்கிறாங்க. நம்ம எல்லாருமே வந்து தமிழர்களாக நினைக்கிற அத்தனை பேர் வந்து தஞ்சை பெருவுடையார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி மீதி பேர்லாம் தான் வந்து நிறைய பேர் சிவன்றாங்க. அது சிவன்றது எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் தெய்வன்றதும் தெரியும். அவருக்கு பேர் பெருவுடையார் தான் வந்து ராஜராஜ சோழன் காலத்துலேருந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக பிரகதீஸ்வரர், ரீசெண்டானா கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் பிரகதீஸ்வரன் மாற்றிட்டாங்க. இந்த கோவிலில் வந்து பெருமையான விஷயம், இந்த கோவிலோட பெருமை வந்து நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா? உங்களுக்கு தெரியாதா? தஞ்சை பெருவுடையார் கோவில்ன்றது எப்பேற்பட்ட கோவில். அதுக்கு நான் வந்து அதை வந்து சிறுமைப்படுத்த என்னால் முடியுமா? சிவனை நம்ம சிறுமைப்படுத்த முடியுமா? சிவனோட அருளால் தான் நம்ம எல்லாரும் இருக்குன்னு சொல்கிறது ஒரு நம்பிக்கை. அதை நான் குலைக்கிற மாதிரி எதனா பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 1003லேருந்து 1010க்குள்ளே அந்த 7 வருட காலகட்டத்திலே வந்து கட்டி முடிச்சிட்டா போல. இதை வந்து கட்டுந்து யார் அப்படின்னா, கட்டிட கலைஞர் யார், அந்த இன்ஜினியர் யார், ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து வீர சோழ குஞ்சரச்சன் ராஜராஜ பெருந்தச்சன். அப்பா, இந்த பேரை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அந்த உச்சரிப்பு வரணும் இல்லையா? இவர் தான் வந்து இந்த ராஜராஜ சோழன் கட்டின பெருவுடையார் கோயிலுடைய அவர் தான் இன்ஜினியர். இவர் இல்லைன்னா அந்த கோயில் வந்து எழும்பியிருக்காது. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராஜராஜன் வந்து கேட்டிருக்காரு, என்னப்பா கோயில் கட்டி முடிச்சிட்டிய, எதனா பிரச்சனை, இயற்கை இடர்பாடு எதனா வந்தால் எதனா ஆகுமா அப்படி கேட்கும்போது, தலைவரே ராஜா ஐயா, எதுவுமே ஆகாது, கோயிலோட கோபுரத்து நிழல் கூட கீழே விழாது அப்படின்னு சொன்னதா, அந்த இன்ஜினியர் சொன்னதா வந்து பேசிக்கிறாங்க, புழக்கத்தில் இருக்குது. அது வந்து கல்வெட்டில் இருக்குதா, இதில் இருக்கா, அதில் இருக்கான்னா
இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது தஞ்சை பெருவுடையார் கோயிலோட கோபுரத்தோட நிழல் வந்து கீழே படாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் சில ஆய்வாளர்கள் வந்து இல்லை அது சில நாட்களில் வந்து கீழே படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்க சிவலிங்கம், சிவன் வந்து எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 20 டன் வெயிட்டில் செம்ம ஹைட்டில் வந்து இருக்கிறா போல். இப்போ இவர் சொல்கிற மாதிரி, சந்தானா சொல்கிற மாதிரி, எவ்வளோ பேர் ராக்கெட் எப்படி பார்ப்போம், சுருன்னு போவோம், அது மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஒசரமாக இருக்கார், எத்தனை ஹைட்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 20 டன் வெயிட்டில் வந்து இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கோபுரம் எவ்வளோ ஹைட்டுன்னா 216 அடி ஹைட், இது தெரியும். 216 அடி ஹைட்டில் வந்து 80 டன் வெயிட்டில் வந்து ஒரு ரவுண்டு கல் கோபுரத்துக்கு மேலே இருக்குது. கலசம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அடியில் கலசம் இருக்குன்றாங்க. ஏறி பார்த்தா நம்மளுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் எதுக்கு, எனக்கு தெரிஞ்ச கதையே சொல்கிறீங்கன்னா, தெரியாத கதை ஒன்று சொல்லணுன்னா வந்து எல்லாரும் பேசப்படுற கதை தான் இது. ராஜராஜ சோழன் கட்டின அந்த தஞ்சாவூர் கோயிலோட கருவறைக்கு கீழே வந்து, கருவறைக்கு முன்னாடி, அந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து நிறைய வந்து பாதாளம் போகுது, பாதாள வழியெலாம் போகுது, சுரங்கம் இருக்குது. அந்த சுரங்கத்துக்குள்ளே போனோன்னா அந்த கோயிலில் வரலாம், இந்த சுரங்கத்துக்குள்ளே விட்டால் அந்த பக்கம் வரலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் யாருமே எந்த சுரங்கத்துக்குள்ளேயும் போன மாதிரி தெரில. போனவங்களாம் வந்து போன இடத்துல வந்து உள்ளே மூடி தான் இருக்குது, மண்ணாக இருக்குது, புதராக இருக்குது, இதராக இருக்குன்றாங்க. ஆனால் இதை வந்து உண்மையாகவே அந்த புதரெலாம் இருக்குதா, இல்லை சுரங்கம் இருக்குதா, எந்த சுரங்கம் உள்ளே வினா அங்கே எந்த பக்கம் வெளில வருதுன்றதை கவர்மெண்ட் மட்டும்தான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியும். இந்த ஏற்கனவே வந்து கேரளாவில் வந்து ஒரு பத்மநாப சுவாமி கோயிலில் வந்து ஒரு பல அறைகள் மூடப்பட்டு தாழ்பாலிடப்பட்டு இருந்துச்சு. அதை யாருமே திறக்க முடியல, திறந்தால் உலகம் அழிஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒருத்தர் கேஸை போட்டு வந்து என்ன சொல்லிட்டாரு, இந்த கதவெல்லாம் திறக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. கதவெல்லாம் எடுத்துகிட்டு போய் திறந்தாங்க. திறந்தா ஒரே வைடூரியம்னு சொல்லிட்டு ஒரே நகையாக இருந்துச்சு. திருப்பதி கோயிலை விட பெரிய பணக்கார கோவிலாக வந்து பத்மநாப சுவாமிகள் கோயில் வந்து அதுக்கப்புறம் மாறிடுச்சு. பத்மநாப சுவாமி கோயில் வந்து அவ்வளோ இருந்தது. அது மாதிரி வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் ஒரு சுரங்கம் போகுது. அந்த சுரங்கத்தில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ட்ரை பண்ணால் நிறையாவது கண்டுபிடிக்கலான்றாங்க. அதற்கு கவர்மெண்ட் ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அதை பண்ண முடியுன்றது ஒரு சில பேரோட கருத்தாக இருக்குது. தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டுறதுக்கு யார் வழிவகுத்தா அப்படின்னா வந்து டைரெக்டாக அவர் வந்து பண்ணல. பட் ஆனால் அவர் ஒரு காரணமாக இருக்கார். என்னென்னா, கிபி வந்து 850 வந்து என்ன நடந்திருக்குன்னா, விஜயாலய சோழன் வந்து முத்தரைய மன்னனை வந்து தோக்கடிச்சிட்டு இந்த இடத்துக்கு வராரு. இந்த இடம் வந்து இதுக்கப்புறம் சோழ நாட்டுடைய தலைநகரம் தஞ்சாவூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, தஞ்சை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அறிவிச்சு தலைநகரமாக செயல்பட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 176 ஆண்டுகள் வந்து தஞ்சை தான் வந்து தலைநகரமாக சோழர்களுக்கு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வராரு. 985 வந்து ராஜராஜ சோழன் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாப்புல, அரியணை ஏறிட்டாப்புல. இவர் வந்து இருக்கிற டைமில் கிட்டத்தட்ட 985 ஆட்சிக்கு ஏறி 1003 வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. இந்த கோயிலை கட்டுறதுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்காரு. அதுக்கு ராஜராஜ சோழன் வந்து ஒரு இன்ஸ்பயர் ஆன ஆள் தான். எதையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து இந்த கோயிலை கட்டினார். அந்த மாதிரி இன்ஸ்பயர் ஆன கோயில் வந்து காஞ்சிபுரத்தில் கைலாசநாதரோட கோயில் ஒன்று இருக்குது. அது பல்லவர்கள் கட்டின கோவில். அந்த கைலாசநாதர் கோயிலை பார்த்துட்டு, அப்பா எனக்கு இந்த மாதிரி எனக்கு கோயில் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு, இதை விட வேறு லெவலில் கோயில் கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு யாரையோ கேட்டு அப்புறம் என்ன பண்ணார், ஒரு வழியாக வந்து ஆர்கிடெக்ட் பிடிச்சி கரூரார் சித்தருடைய அட்வைஸால் இவர் வந்து என்ன பண்ணார், 1003 வந்து கட்ட ஆரம்பித்து 1010 வந்து கட்டி முடித்தார். அந்த 1010 கட்டி முடிச்சுலேருந்து இந்த 2010 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆச்சு. அந்த விஷயத்தை தான் வந்து 2010 வந்து 1000வது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு வெகு விமர்சையாக நடத்தினாங்க. அது லைவ்லேயே வந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்லேயே குடமுழுக்கு நடத்தி முடிச்சுட்டாங்க. சீமானுக்கு தெரியாது போலையா, இல்லை எனக்கு தெரியாதுன்னு தெரில, 2020 வந்து நடத்தி முடிச்சிட்டாங்க தமிழில் குடமுழுக்கு. அதனால் அதை குடமுழுக்கு நடத்தலைன்னு நான் தப்பாக சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்து நினச்சிட வேணாம். குடமுழுக்கு நடத்தி முடிச்சாச்சு. நம்ம கோயிலை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அழிஞ்சிருக்க வேண்டியது, பட் அழியல. ஏன்னா வந்து பாண்டியர்களுடைய வந்து படையெடுப்பில் ஒரு கட்டத்தில் வந்து சோழர்களுடைய அரண்மனை எல்லாத்தையும் வந்து தவிடு பொடி ஆக்கிட்டாங்க. ஒரு இடம் கூட இருக்க, மொத்தத்தையும் அடிச்சு தூக்குங்கடான்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அடித்து முடிச்சிட்டாங்க. சோழர்களுடைய அரண்மனையும் தஞ்சாவூரில் இருந்துச்சு. அது இப்போ வந்து எங்கே இருக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வந்து சரி, இது பாண்டியர்கள் ஏன் கோயிலில் கை வைக்கலாம், பொருள் பக்தியில் கோயிலை விட்டாங்கன்னு நம்ம சொல்லிட்டு, அதை தாண்டி வந்து மாலிகாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் தம்சப் பண்ணார். அதுலேயும் கோயில் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டார். கொஞ்சம் சிலதை மிச்சம், நிறைய கோயிலை வந்து காலி பண்ணிட்டார். பட் தஞ்சை பெருவுடையார் கோயிலை ஒன்றும் பண்ணல, விட்டுட்டு போயிட்டார். அந்த ஒன்றும் பண்ணாத இடத்த தான் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோயிலை ராஜராஜா கட்டுந்து யார் சொன்னது, எதனா உங்களுக்கு சாட்சி இருக்கா கேட்டிங்கன்னா வந்து ஆமாம், சாட்சி இருக்குது. ஏன்னா வந்து 1886 வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. வெள்ளைக்காரன் காலத்தில் அந்த டைமில் இருந்தபோது
அப்போ ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. அதில் ஜெர்மன் சேர்ந்தவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த கல்வெட்டுலாம் வந்து படிக்கக்கூடிய ஆள். பழைய புராதன எழுத்துக்கள்லாம் வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் இப்போதைக்கு ஏற்ற மாதிரி நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடிய ஆள். அப்படி அவர் சொன்ன விஷயம் தான் வந்து இந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சி அந்த கல்வெட்டை ராஜராஜ சோழன் தான் இதை கட்டுனாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்கிறதா வந்து 1886லேயே சொல்லிட்டார். அது வரைக்கும் நம்ம மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு அந்த கல்வெட்டுலாம் ஆராய்ச்சி பண்ணாமல் வந்துருக்காங்க போல. பட் அவங்க வெள்ளைக்காரன் தான் கடைசியில் வந்து கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு யார் கட்டுனதுன்றதை. ஆக மொத்தத்தில் தஞ்சை பெருவுடையார்கள் வந்து ரொம்ப தமிழர் பெருமை பேசக்கூடிய கோவில். அது கலையிலையும் சரி, அது பக்தியிலையும் சரி, அதில் பெருமை பேசக்கூடியது தான் இருக்குது தவிர்த்து அதில் எந்த வித வந்து நம்ம வந்து அதை வந்து குறைச்சி நம்மளால சொல்கிறதுக்கு நம்மளுக்கெல்லாம் அருகதையும் கிடையாது. 1000 வருஷமாக ஒன்றுமே ஆகாத கோயில் நம்ம சொல்கிற தேவையில்லாத வாரத்தில் ஆகிடுமா? ஆகவே ஆகாது. தஞ்சை பெருவுடையார் கோயிலையும் தமிழையும் யாராலையும் என்றைக்குமே அழிக்க முடியாது. இந்த வீடியோவில் நீங்கள் கேட்ட கேள்விலாம் பதில் சொல்லிட்டேன். இதுலேருந்து என்ன கேட்கணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.